நான் கதாசிரியனோ அல்லது திரைத்துறையினரோ அல்ல. எனக்கு இங்கே 2 பேர் தான் தெரியும். ஒன்று பிருந்தா சாரதி, இன்னொன்று நந்தா பெரியசாமி. 2 பேர் தான் எனக்கு தெரியும். வேடியப்பன் சார் சந்திக்கலை, ஆனால் அறிமுகம். இன்றைக்கி அழகாக சார் பேசினார். நான் 5:30 மணிக்கே இன்றைக்கி வந்துட்டேன். ரவிராதர்கிட்ட கேட்டேன், நந்தா பெரியசாமிகிட்ட கேட்டேன், எத்தனை மணிக்கு வரணும் ரவி அப்படின்னு. நான் போயிட்டுருக்கேன் அப்படின்னு. நான் தாமதமாயிருமோன்னு நினச்சிட்டு 5:30க்கே வந்துட்டேன். வழக்கம்போல் ரவி லேட்டாக தான் வந்தேன். இப்போ இல்லை, நான் கல்லூரியில் படிக்கிற காலத்தில் என்னை காக்க வைக்கிறதுல அவருக்கு பெரிய சந்தோஷம். உஷாவில் ஒர்க் பண்ணுறப்ப இருந்து நந்தா பெரியசாமி. நீங்கள் இன்றைக்கி அழகாக சொன்னீங்க சார். எனக்கு பிருந்தா சாரதி மேலே மிகப்பெரிய மரியாதையும் வணக்கமும் உண்டு. ஏன்னா கவிக்கு அப்துல் ரஹ்மானை அவரோடு பழகியவர்கள்லாம் மறந்துருக்க நேரத்தில் இவர் மட்டும்தான் தொடர்ந்து ஆண்டாண்டு நினைவுபடுத்திகிட்டே இருக்கிறார். அந்த நன்றி கடனாகத்தான் இதையும் நீங்கள் நடத்துகிறீங்க. நான் இங்கே பேசுகிறது என்னென்னா, அலையொலி படத்தை நான் +1 படிக்கிறப்ப வந்துச்சு. நான் கார்த்திகாவே இருந்தேன். அப்போவே ஃபஸ்ட்டு தடவை ரிலீஸ் ஆனப்பயே ஒரு 17 தடவை அந்த படத்தை பார்த்துருக்கேன். ஒவ்வொரு வசனமும் எனக்கு மனப்பாடமாக தெரியும். இந்த கடைசியில் அடிக்கிற அலையோட சத்தம், இந்த காற்றோட சத்தம் இல்லைங்களா, காற்று புகாத இடைவெளியில் காலமெல்லாம் நாம் கழிக்க வேண்டும். முதலாய் உன் முகத்தை பார்த்தா காதல் கொண்டேன், செவிரியோடி உன் பாத நகங்களுக்கு. நான் பேசுகிறதாவே வரல, நீங்கள் சொன்னதுனால டப்புன்னு ஞாபகம் வந்துச்சு. பாத நகங்களுக்கு உதிரமே சிவப்பானதால் செந்தூர பூச்சுக்கு சிவப்பில்லை. இதெல்லாம் நான் 11வது படித்தப்போ பார்த்து ஞாபகம் வச்சது. பாடத்தை ஞாபகம் வச்சுருந்தா நல்ல இன்ஜினியர் ஆகிருப்பேன். வைக்கலை. ஆனால் நான் ஏன் இங்கே வந்தேன்னா சார், அதே மாதிரி அவர் அழகாக சொன்னீங்க கருத்தம்மா. நான் என்ன அவர் முதலாக எனக்கு அறிமுகம் நீங்கள் பேசுகிற பொண்ணு தான் நினச்சேன். அவரோடு பழகிய எல்லோருமே தன்னை மட்டும்தான் அதிகமாக நேசிப்பார் அப்படின்னு அவங்க நினச்சிக்குவாங்கன்னு சொன்னீங்க இல்லைங்க, அதில் நானும் பாதிக்கப்பட்டேன். நான் முதல் அறிமுகம் கோயம்புத்தூர் ஜென்னி கிளப்பில், ஜென்னி ரெசிடென்சி ஹோட்டலில். நான் திருப்பூர் மாவட்ட நீதிபதி. நானும் அலையொலி படம் பார்த்த பாதிப்போ என்னமோ காதல் திருமணம் தான் பண்ணேன். அப்போ நான் ஆமாம், நான் காரில் வர்றோம், சாப்பிட வர்றோம், 2 நிமிஷத்தில் முடிச்சிடுறேன். காரில் சாப்பிட வர்றோம். அந்த சுழல் விளக்கு வைத்த கார் என்னோடய காரில் மகிழுந்தில் இருக்கும். நாங்கள் நிற்கிறோம். காலையில் அவர் சாப்பிட்டு வெளியே வர்றார். அங்கே தங்குறவங்க காலையில் சாப்பிடுவாங்கல்ல, பஃபே சாப்பிட வர்றாங்க. நானும் என் துணைவியார் என் குழந்தைகளோடு அப்படியே வர்றேன். வந்தோம்னா அப்படியே இன்னும் பார்த்தாரு, எல்லாம் கூப்பிட்டுட்டு வர்றாங்க. நான் ஓடி போய் வணக்கங்க அப்படின்னு. யாரையா நீங்கன்னாரு. நான் இந்த மாதிரி இங்கே நீதிபதிங்க. எந்த ஊர் ஏனார்? கோயம்புத்தூர். பேச்சு அப்படி தெரியலையே ஏனார். நான் பிறந்து வளர்ந்தது எல்லாம் கோயம்புத்தூர். ஆனால் அவர் சொல்கிறாரு, உன் பேச்சு கோயம்புத்தூர்கார மாதிரி இல்லையே ஏனார். இல்லை பெரியவளந்தாங்க சொந்த ஊருன்னு. அதை சொல்லியா முதல்லனார். அப்புறம் என் குழந்தைகளை மடியில் உட்கார வச்சு குத்த வச்சு உட்காந்து மடியில் வச்சு ஃபோட்டோ எடுத்தார். அது ஒரு அனுபவம். அதுக்கு பிறகு பேராசிரியர் டாக்டர் முத்துக்குமார் சார் தஞ்சை பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தராக இருந்தார். எனக்கு ஆசிரியர். சட்டக்கல்லூரியில் படித்தப்போ அவர் பொலிட்டிக்கல் சயின்ஸ் எடுத்தார். பொலிட்டிக்கல் சயின்ஸ் ப்ரொஃபஸர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில். அவர் என்னை கூட்டிகிட்டு போய் அறிமுகப்படுத்தினார். நான் அவர்கிட்ட போய் பேசிகிட்டு இருந்தோம். அப்போ அவர்கிட்ட ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தோம். எவ்வளோ பெரிய மனுஷன்னா, ரொம்ப ரொம்ப அற்புதமான மனிதர். நான் திருப்பூரில் இருந்து தேனி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டேன். தேனியில் நான் ஜட்ஜாக இருக்கிறேன், பெர்மனன்ட் லோக் அதாலத் சேர்மன் ஜட்ஜ். அப்போ திங்கட்கிழமை என்னோடய துணைவியார், நீங்கள் எல்லாம் பேர் சொல்லாத நானும் பேர் சொல்ல, அவங்க சர்வீஸில் இருக்கிறதுனால என் துணைவியார் திண்டுக்கல்லில் நீதிபதியாக இருக்காங்க. திங்கட்கிழமை வருவேன், செவ்வாய்க்கிழமை போவேன். எல்லாத்துக்கும் தெரியும். டைரக்டர் வந்தாருன்னா என்னை கூப்பிட்டு போவார். அவர் வீட்டில் அலிநகரத்தில் சேலத்தில் உட்காந்து தேனியில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிற இதில் என்ன ஒருக்கா போய் உட்காந்தேன். ரொம்ப நேரம் போச்சு. அந்த அவர் நண்பர்களோடு பேசுகிற பேச்சு ரொம்ப நேரம் போச்சு. சரி நமக்கு ஒத்து வராது. அடுத்த தடவை அவர் கூப்பிட்டாருன்னு ஃபோன் எடுக்கலைங்க. நேராக தேனியில் கோர்ட்டுக்கு வர்றார் கார். நான் ஃபோன் எடுக்கலை. என் கோர்ட்டு ஸ்டாஃப் ஓடி வரலாம். உள்ளூர்காரர் தெரியுமில்ல, ஐயா டைரக்டர் வர்றாரு அப்படின்னு. நான் படாண்டு ஃபோன் எடுத்துகிட்டு, சார் ஐயோ கள்ளப்பையில் அப்படின்னு வாயா சார், நான் ஊருக்கு போகணும். தெரியுயா, நீ
திங்கட்கிழமை வந்தால் செவ்வாய்க்கிழமை தான் போவேன். இன்றைக்கி நைட் நீ இங்கே தான் இருப்பேன். இப்போயே வர்றியா? 5 மணிக்கு வர்றியான்னு. சார் பர்மிஷன் போட்டு வர்றேன் சார்ன்னு. போன முன்னே நம்ம 6வது ஹோட்டல்லேருந்து எல்லாம் உட்காந்துருக்காங்க. மாவட்ட அந்த முக்கியத்துவ தலைவர்லேருந்து எல்லாம் உட்காந்துருக்குறாங்க. சாப்பிட்றதுக்கு ரெடியாகிட்டு உட்காந்துருக்காங்க. நான் போன முன்னே சொல்லுவார், வர்றான் பாரியா அசல் கல்லை இவன் தாயா அப்படின்னு. நான் அப்படியே பேசாமல் போய் உட்காந்தேன். உட்காந்ததுக்கப்புறம் என்னை ஏன் சொன்னாருன்னு சொன்னார். இன்னும் யார் தெரியுமாயா? ஆண்டிப்பட்டிக்கு இந்த பக்கம் இருக்க பாயெல்லாம் யார் தெரியுமாயா அப்படின்னு ஒரு பெரிய வரலாற்றை சொன்னார். அது ஒரு பெரிய அனுபவம். அவரோட பேசிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு பாராட்டு கூட்டம் நடந்துச்சு கம்பத்தில். ஆமாம் இருக்கா சார்? கம்பத்தில் சொந்த மண்ணில் ஒரு பாராட்டு கூட்டம் நடந்துச்சு. எல்லா டைரக்டரும் வந்திருந்தாங்க. மனோபாலா, பாக்கியராஜ், ஆர்கே செல்வமணி எல்லாம் வந்திருந்தாங்க. அப்போ நானும் இரவு என்னையும் வர சொல்லியிருந்தாரு. நானும் போனேன். எல்லாம் சாப்பிட்டு இருந்தப்போ, யோ நீ சொன்ன தீர்ப்பை சொல்லியா அப்படின்னாரு. அவங்கள்ட்ட சொல்லியா, நீ சொன்ன தீர்ப்பை சொல்லியா அப்படின்னாரு. இப்போ திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் நான் தான் ஃபஸ்ட்டு தூக்கு கொடுத்தேன் அப்படின்னு. யோ அது யாருக்கே வேணும்? நீ தாராவூர் இருந்தப்போ தீர்ப்பு சொன்னி, அதை சொல்லியா அப்படின்னாரு. அப்போது ஒரு பண்ணு திருடுறவனுக்கு நான் ஒரு வித்தியாசமான தீர்ப்பு, பல வருடங்களுக்கு பிறகு அது பேசப்பட்டுச்சு. நான் தாராபுரம் மேஜிஸ்ட்ரேட்டாக இருந்தப்போ காலையில் ரிமாண்டுக்கு, அதை மட்டும் சொல்லிடுறேன், ரிமாண்டுக்கு கூப்பிட்டு வர்றாங்க போலீஸு. என்னையா திருடுனேன்னு கேட்டேன். பன்னு திருடுனேன். பன் அது எழுத்தாளர் பாமரன் எழுதியிருந்தார். அந்த விஷயத்தை என் நண்பர் அவர் பேசினதை. அந்த தாராபுரம் யாராவது போயிருக்கீங்களா? தாராபுரம் பஸ் ஸ்டாண்டு, அதில் கடை எந்த இதுக்குமே பூட்டியிருக்க மாட்டாங்க. எல்லாம் படுதா தான் தொங்கும், நைட்டு வரைக்கும் இருக்கும் இல்லைங்க. அப்போ தென் மாவட்டங்கள்லேருந்து ஒரு தச்சாசாரி வர்றாரு. நல்ல பசி. நைட்டு அவனுக்கு பசிச்சிருக்கு, காசு இல்லை. ஏதோ வேலை கேட்டு திருப்பூரோ ஈரோடோ கோயம்புத்தூரோ வர்றாரு. ஒரு பன்னு தெரிஞ்சிருக்கு படுதாக்கு வெளியே, அதை எடுத்து சாப்பிட்டான். இது உடனே போலீஸ் பிடிச்சி கேஸ் போட்டுருச்சு. காலையில் எங்கிட்ட கொண்டு வர்றாங்க. நான் வந்தோடனே என்ன கேஸுன்னு கேட்குறேன். நான் பன்னு திருடினேன் சொன்னோடனே எஸ்ஐட்டையோ இதெல்லாம் துரத்தி விடுங்கய்யா, இதுக்கு போய் கேஸா சொல்லிவிட்டு அனுப்பிச்சி விட்டேன். அல்லது சார்ஜ் ஷீட்டோட கொண்டு வாங்க, 3POவில் மன்னிச்சு நான் விட்டுறலாம், மேஜிஸ்ட்ரேட் அஸ் பவர், அட்மானிஷனில் ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறேன். இதை நான் டைரக்டர்கிட்ட சொல்லவே இல்லை. அவரும் என்னை பற்றி படிச்சிருக்கிறாரு. இதை சொல்லி அவங்கள்ட்ட சொல்லிவிட்டு அவர் சொல்கிறாரு. அப்போ நான் என்ன சொன்னேன், எஸ்ஐ திருப்பி நிற்கிறாரு. எதையா சார்ஜ் ஷீட்டோட வர சொன்னேன் அப்படின்னு. அப்போ சொன்னார், ஐயா இன்வெஸ்டிகேஷன் பெண்டிங் ஐயான்னு. யூனோ தெஃப்ட் கேஸில் இன்வெஸ்டிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ப்ராப்பர்ட்டி ரெக்கவரி வேணுமில்ல. இப்போ பேனா திருட்டு போச்சுன்னா பேனா கொடுத்தாத்தானே கேஸ் போட முடியும், சார்ஜ் ஷீட் போட முடியும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. சொன்னோம்னா நான் கோபம் அதனால் அடக்கிட்டு, நைட்டில் எங்கேயா இருந்தேன்னு. எப்போ அரெஸ்ட் பண்ணாங்க? 1:30 மணிக்குங்க. நைட்டில் எங்கேயா இருந்தேன் அப்படின்னு. டைஸில் உட்காந்து அந்த பையன்ட்டு எங்கே இருந்தேன்? ஸ்டேஷனில் தாங்க ஐயா. காலை கடன்லாம் எங்கே அப்படின்னு. ஸ்டேஷனில் தாங்க ஐயா. அதான் ப்ராப்பர்ட்டி ரெக்கவர் ஆயிடுச்சு ஐயா. ப்ராப்பர்ட்டி ரெக்கவர் ஆயிடுச்சு ஐயா. நைட் சாப்பிட்டா காலைல போயிடுச்சு. இப்போ ஸ்டேஷன் இருக்குது ப்ராப்பர்ட்டி. இதுக்கு அது கேஸ் போயான்னு சொன்னோம்னா நீங்கள் சிரித்த மாதிரியே எல்லா வக்கீலும் சிரிச்சிட்டாங்க. அவங்க எஸ்ஐக்கு மட்டும் கஞ்சி போட்ட மாதிரி அவருக்கு புரியாமே இருந்தார். ஏபிபி பின்னால் தோண்டியோ ஐயா நோன்றாரியா ஒரு கிண்டல் பண்ணார். கம்பெனியா இன்ஸ்பெக்டர் கூட்டிகிட்டு வந்தோம்னா சார்ஜ் ஷீட்டு போட்டாங்க. நான் ஒரு தண்டனை கொடுத்தேன். என்ன தெரியுங்களா கொடுத்தேன்? ஒரு 12:30 மணிக்கு ஒரு தேங்காய் பண்ணு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் எல்லா பேக்கரியிலையும், கரெக்டுங்களா? ஒரு ரோல் தேங்காய் பண்ணும், ஒரு லிட்டர் தண்ணியும் வாங்கி கொடுத்து, இது சாப்பிட்ற வரைக்கும் நீங்கள் சாப்பிட்டு போயிடலாம். இது ரொம்ப நாளைக்கு அப்புறம் பேப்பரில் வந்திருந்ததை டைரக்டர் எல்லாத்துலேயும் சொல்லிட்டு சொல்கிறாரு, எவனாவது கதையில் கூட வச்சுருவான், படத்தில் கூட வச்சுருவாயா, பயன்படும்னர். அது ஒன்று. அடுத்த நாள் காலையில் எனக்கு ஒர்க்கிங் டே. இந்த பாராட்டு விழா நிகழ்ச்சிக்கு நான் போக முடியாது. ஆனால் முதல் நாள் கூப்பிட்டு எல்லாத்தையும் கூட சாப்பாடு கொடுத்துருக்காரு, வாழ்த்திட்டு போகணும்னு சொல்லிட்டு ஒரு சால்வையோடு நான் அந்த கம்பம் மண்டபத்தில் போய் நான் இருக்கிறேன். டைரக்டர் லேட்டாக தான் வர்றாரு, 10-10:15 தான் வந்தார். வந்த முன்னே நம்ம ஜட்ஜு வர்றாருன்னு சொன்னார். ஏயா அப்படின்னாரு. இல்லை கோர்ட்டுக்கு போகணும். பரவாயில்லையா, நானே சால்வை வாங்கியிருப்பேன்லையா அப்படின்னாரு. நானே வந்திருப்பேன் ஐயானாரு. ஒரு சால்வை போட்டுட்டு அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு நான் போனேன். அதுக்கப்புறம் இங்கே அவர் வீட்டில் நானும் ப்ரொஃபஸரும் பார்த்தோம். ஒரு அற்புதமான மனிதர். அதாவது நந்தா கடைசியில் சொன்ன மாதிரி, ஒரு தலைவன் தான் மட்டும் வளர்பவன் தலைவன் கிடையாது, மனுஷனே கிடையாது. தான் மட்டும் வளர்றவன் தலைவன் கிடையாது.
தனக்கு பின்னால் பல தலைவர்களை தலைமுறை தாண்டியும் உருவாக்குவன் தான் தலைவன். அப்படி நம்ம டைரக்டர் பல இயக்குநர்களை உருவாக்கி இருக்கிறார். நன்றியோடு எவ்வளோ பேர் இருப்பார்களோ தெரியாது. ஆனால் நன்றியோடு இருக்கிற ஒவ்வொருவரும் வணக்கத்துக்குரியவர்கள். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.